அண்ணாமலையார் கோவில் அருகே கற்பூரக் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருசக்கர வாகனங்கள் உட்பட லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மேற்கு வாசல் அருகே விழுப்புரத்தைச் சேர்ந்த சேட்டு என்பவர் கற்பூரம் மொத்த விற்பனை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு திடீரென கற்பூரக் கடையில் பற்றிய தீ மளமளவென வேகமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த தீயில் சிக்கி படுகாயமடைந்த கடை உரிமையாளர் சேட்டு உடனடியாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 டன் கற்பூரம் கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் ஆகியவை முற்றிலும் எரிந்து நாசமாகின. கோவிலுக்கு மிக அருகே ஏற்பட்ட இந்த தீ விபத்து பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த தீ விபத்து குறித்து திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.